கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து மனித உருவில் அனுபவித்த சோதனைகள் மற்றும் பாடுகளை குறித்து பேசப்படுகிறது. இந்த வார்த்தையின் சாராம்சம் மற்றும் விளக்கம் குறித்து சற்று நேரம் தியானிப்போம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் என்று முதலில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சக மனிதர்களைப் போலவே இப்பூமியில் வாழ்ந்து அவர்களைப் போலவே சோதனைகளை எதிர்கொண்டார். மனிதன் வாழும் வாழ்க்கையின் கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள் மற்றும் சோதனைகள் அனைத்தையும் அவர் அனுபவித்தார், பாடுபட்டார். அவர் சோதனை மட்டுமல்ல, அவற்றை சமாளிக்க வேண்டிய துன்பங்களையும் தாங்கினார். இவ்வாறு இயேசு மனிதர்களின் நிலையை முழுமையாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு பாடுபட்டார். ஞான ஸ்நானத்திற்கு பிறகு இயேசு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். வனாந்திரத்தில் 3 சோதனைகள் இயேசுவின் விசுவாசத்தை சோதிக்கும்படி தேவனிடம் இருந்து சாத்தானின் மூலம் வந்தது. இயேசுவை வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட அனுமதிப்பதில் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது என்பதை ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு என்ற கூற்றிலிருந்து தெளிவாகிறது. ஒரு நோக்கம் என்னவென்றால், நம்முடைய எல்லா பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகளிலும் நம்முடன் பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று உறுதியளிப்பதாகும். ஏனென்றால் நாம் சோதிக்கப்படுவதைப் போலவே அவரும் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவரின் மனித இயல்பு நம்முடைய சொந்த பலவீனங்களில் பரிதபிக்கத்தக்கதாக அவருக்கு உதவுகிறது. ஏனென்றால் அவர் பலவீனத்திற்கும் ஆளானார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். இங்கே சோதிக்கப்பட்டு என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு என்று பொருள் கொடுக்கிறது. எனவே நாம் நமது வாழ்க்கை சூழ்நிலைகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சோதிக்கப்படும் பொழுது இயேசு அதே சோதனைகளுக்கு உட்பட்டவராக இருக்கிறபடியினால் நம்முடைய சூழ்நிலையை நன்கு புரிந்து கொண்டவராய் நமக்காக பரிதபிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். இயேசுவின் சோதனைகள் அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான நிலையில் உள்ள 3 மாதிரிகளை பின்பற்றுகின்றன. முதல் சோதனையானது மாம்சத்தின் இச்சையை பற்றியது. இதில் அனைத்து விதமான சரீர ஆசைகளும் அடங்கும். நம் ஆண்டவர் பசியுடன் இருந்தார். பிசாசு அவரிடம் கற்களை அப்பமாக மாற்றும்படிக்கு தூண்டினான். ஆனால் அவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற உபாகமம் 8:3 மேற்கோள் காட்டி பேசினார். இரண்டாவது,
இரண்டாவது சோதனையானது ஜீவனத்தின் பெருமையை பற்றியது. இங்கு பிசாசு அவருக்கு எதிராக ஒரு வேத பகுதியை, அதாவது சங்கீதம் 91, 11, 12 வசனங்களை பயன்படுத்த முயன்றான். ஆனால் ஆண்டவர் அதற்கு மாறாக உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்ற உபாகமம் 6:16 மேற்கோள் காட்டி பதிலளித்தார். மேலும் அவர் தனது சொந்த அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவது தவறு என்றும் குறிப்பிட்டுள்ளார். மூன்றாவது சோதனையானது கண்களின் இச்சையை பற்றியது மற்றும் அவர் முதலில் வந்த நோக்கமாகிய சிலுவையில் அறையப்படுவதை தவிர்த்து மேசியாவின் விரைவான வழியை அடைய இதுவே வழி என்று பிசாசு அவரை மயக்கினான். பிசாசிடம் ஏற்கனவே உலகில் ராஜ்யங்களின் மீது கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் விசுவாசத்திற்கு ஈடாக எல்லாவற்றையும் கொடுக்க அவன் தயாராக இருந்தான். வெறும் எண்ணமே கர்த்தருடைய தெய்வீக இயல்பை நடுங்கச் செய்கிறது. மேலும் அவர் புத்தி கூர்மையாக பதில் அளித்தார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று உபாகமம் 6:13 மேற்கோள் காட்டினார். நம் மாமிசம் இயற்கையாகவே பலவீனமாக இருப்பதால் நாம் பல சோதனைகளில் விழுகிறோம். ஆனால் நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு நம்மை சோதிக்கப்பட விடாதபடிக்கு தேவன் இருக்கிறார். அதில் இருந்து தப்பிக்கும்படி அவர் ஒரு வழியையும் வழங்குகிறார். ஆகையால் நாம் சோதனையை ஜெயிக்க முடியும் மற்றும் சோதனையிலிருந்து விடுபட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். வனாந்தரத்தில் இயேசுவின் அனுபவம் தேவனுக்கு திறம்பட சேவை செய்வதிலிருந்து நம்மை தடுக்கும் இந்த பொதுவான சோதனைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சோதனைகளுக்கு இயேசுவின் பதிலில் இருந்து நாமும் எவ்வாறு சரியாக பதிலளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதாவது வேதத்திலிருந்து பதில் அளிக்க வேண்டும். தீய சக்திகள் எண்ணற்ற சோதனைகளுடன் நம்மிடம் வருகின்றன. ஆனால் அனைத்திற்கும் ஒன்று போலவே 3 விஷயங்கள் உள்ளன. அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம் இருதயங்களையும் மனதையும் சத்தியத்தினாலே நிறைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே இந்த சோதனைகளை நாம் அடையாளம் கண்டு எதிர்த்து போராட முடியும். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு கிறிஸ்தவ போர் சேவகனின் சர்வாயுத வர்க்கம் ஒரே ஒரு தாக்கும் ஆயுதத்தை உள்ளடக்கியது. அதுதான் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம். வேதாகமத்தை நெருக்கமாக அறிவது பட்டயத்தை நம் கைகளில் வைக்கவும் மற்றும் சோதனைகளில் வெற்றி பெறவும் நமக்கு உதவும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்ததால் அவர் நம்முடைய துன்பங்களை, சோதனைகளை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோதனைகள், கஷ்டங்களில் நாம் தனிமைப்படவில்லை. ஏனெனில் இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கிறார், உதவுவார், நம்மை வழி நடத்துவார். இந்த பரிபூர்ண விசுவாசத்தோடு நாம் அனுதினமும் அவர் பாதம் அமரணும். இயேசு நம்முடைய இரக்கமுள்ள, கருணையுள்ள வழிகாட்டியாக துன்பங்களின் நடுவிலும் நமக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் வழங்குகிறார் என்ற பரிபூர்ண விசுவாசத்தோடு அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து, அதாவது ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை நம் கையில் எடுத்து கொண்டால் நமக்கு எந்தவித பிரச்சனைகளும்
அது மாம்சத்தின் இச்சையாக இருக்கட்டும், கண்களின் இச்சையாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.